Taste the Daily. கிருத்திகா மேடம், இப்போது பெண் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அப்படி போராடக்கூடிய பெண் தூய்மை பணியாளர்களை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த காவலர்கள்லாம் குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகிறத பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு அந்த சாதாரண அடித்தட்டு மக்கள் மேலே ஒரு வன்முறையை பிரயோகப்படுத்த வேண்டிய தேவை என்ன மேடம்? ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க? சார், இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களோட உலகம் மறைக்கப்பட்ட உலகம். அவங்களோட துயரங்கள் கண்ணுக்கு தெரியாதவை. அவங்களோட பணி நம்மளோட கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு கடினமான ஒரு இது. இவங்களுக்கு நம்மளோட எல்லாரோட கலெக்டிவ் இதுவும், அதாவது கூட்டு மனசாட்சியும் ஆதரவும் ரொம்ப தேவை. ஏன்னா இவங்க பொது மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்களா இருக்காங்க. அவங்க வரலன்னா அவங்க பணி செய்ய ஒரு நாள் நிறுத்தினா கூட இங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு இதுதான், ஒரு நிலைதான் வரும். அப்போ அவர்களோட உடல் நலம், அப்புறம் அவர்களோட கண்ணியம், அவங்களோட உரிமைகள், இது எல்லாமே மிக முக்கியமானவை. இது கவர்மெண்ட் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்ப அரசு பணியாளர்கள் இருக்கிற மாதிரி அவங்கள ரொம்ப கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை தான். அதுல ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீங்க இவ்வளவு தூரம் ஒரு மனசாட்சியோட அவர்களை பார்த்து அவர்களுடைய நிலை என்னன்றதை உணர்ந்து பேசுறீங்க. இந்த மனசாட்சி ஆட்சியாளர்களுக்கு இல்லையா? எல்லாருக்கும் எல்லாரும் பேசக்கூடிய முதல்வருக்கு இல்லையா? சார், இங்க ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. இப்ப மனசாட்சி இல்லையா அப்படின்னா, அதாவது இது கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே போராடுறதுக்கு ஒரு மின்சார கட்டணம்னா போராட்டம், இதுனா போராட்டம், இது எல்லாமே வீதிக்கு போராடக்கூடிய நிலையே வரக்கூடாது. ஏன்னா அது கவர்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் சச் பீப்புள். இவங்க அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானவங்க. அவங்க பணி ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு பணி. ஏற்கனவே நம்மளோட குப்பைகள் எவ்வளவு லட்சம் டன்னு எல்லாம் தமிழ்நாட்டுல தேங்கி கிடக்குது. நம்ம அதை ப்ராசஸ் பண்றது இல்ல. இப்ப இவங்களும் பொது, அதாவது பப்ளிக் ரோட்லயே எல்லாமே அப்படியே கிடக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சுகாதார கேடாக அமையும். அவங்கள நல்லா வச்சுக்கணும். அவங்கள அரசு ஊழியர்கள் போல அவங்க கேட்கறது அவங்க ஒண்ணும் பெருசா. இப்ப கர்நாடகால எடுத்துக்காங்க. கர்நாடகால தனி கமிஷன் வச்சிருக்காங்க, ஸ்டேட் டெவலப்மெண்ட் கமிஷன். இவங்க தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமே அது ஒரு போர்டு இயங்கிட்டு இருக்கு. அவங்க நிறைய இப்ப ஒன் டைம் கேஷ் பெனிஃபிட் 40,000 ரூபாய் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே போல மத்திய அரசாங்கம் இவங்களுக்கு நிறைய, அதாவது இப்ப ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு இவங்களுக்கு தரணும் அப்படிங்கறதுல நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அத தமிழ்நாட்டுல ஒரு 35 இல்ல அப்படின்னா இவங்க மேல அக்கறை இல்ல. அதாவது வரக்கூடிய நிதியே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலன்னா இது அப்போ இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை தானே. கண்டிப்பா. இப்போ இந்த போராட்டமானது இன்னைக்கு திடீர்னு ஆரம்பிக்கல, பல நாட்களாக அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. கூலி படம் பார்க்கறதுக்கு கூட முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா இவர்களை ஏன் அவர் கவனிக்க மறுக்கிறார்? என்ன காரணம்? அதை எப்படி பாக்குறீங்க? அது நான் எப்படி பாக்குறேன்னா சார், பரிதாபமான ஒரு நிலைமை தான். இப்படி எல்லாம் குண்டுக்கட்டா இப்ப நீங்க காட்டிட்டு இருக்கீங்களே, குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் 132 நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவு நாட்கள் ஆகி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா முதலமைச்சரை மட்டும் நீங்க குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அதிகாரிகள் இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் இப்ப நகர்ப்புற இவர் அவங்களுக்கு வேற எங்கேயோ ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு ஊழல் அவ்வளவு ஊழல்னு. சோ இதெல்லாம் துறை அமைச்சரும் துறை அதிகாரிகளும் இது ரொம்ப அரசு நிர்வாகமே சீர்குலைஞ்சிருக்கா? அரசு நிர்வாகம் இங்க செயல்படாம இருக்குன்றீங்களா? இல்ல, அரசு நிர்வாகம் ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாதுங்க. இந்த ஒரு விஷயத்தை தானே நீங்க டாபிக்கா வச்சிருக்கீங்க. அதுல இப்ப இதுல இவ்வளவு கன்ஃபியூஷன் ஏன்? மத்த ஸ்டேட், பக்கத்து மாநிலம் இவ்வளவு நல்லா, மத்திய அரசு சஃபாய் கர்மச்சாரிஸ் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேட்
லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஏதோ இந்த சஃபாய் அந்த சானிட்டரி மார்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கடை வச்சுக்கலாம், சானிட்டரி பொருட்கள் சம்பந்தமான எல்லாமே அங்க வந்து வச்சு வித்துக்கலாம், அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கு வந்து 4% வட்டி 10 வருஷத்துல ரீபே பண்ணா போதும். 15 லட்சம் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க லோன் கொடுக்கறதுக்கு வந்து அந்த திட்டம் வந்து வழிவகுக்குது. இப்ப அதையெல்லாம் நம்ம ஏன் செயல்படுத்தல? இவங்களை ஏன் சந்தோஷமா வச்சுக்கல? காலையில இவங்க வரலன்னா நம்ம வீட்டு குப்பை எங்க போகும்? இல்ல எப்படி ப்ராசஸ் இப்போ பண்றது? அவர்களை வந்து இல்லை மேடம், இப்போ அவங்கள பாதுகாக்கல, அவங்களுடைய கோரிக்கையை கேட்கல, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இவர்கள் இல்லை எல்லாருக்குமே வந்து போராடுவதற்குன்ற அனுமதின்றது இருக்குது. அந்த போராட்டத்தை கூட செய்ய விடாமல் அவர்களை இவ்வளவு குண்டுகட்டாக தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் அது போராடக்கூடாது? வந்து இப்ப வந்து அவசியமாகுது இல்லைங்களா? தேர்தல் சமயம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரகளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஒரு இமேஜ் பில்டிங் வந்து பண்ண முடியாது, டேமேஜ் ஆகுது. சோ அதுக்காக வந்து அரசு வந்து மேலும் தவறுதான் செய்த வழிஞ்சு அவங்க வந்து எழுதி கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஜியோ கேக்குறாங்க இவங்க வந்து, அதாவது எழுத்துப்பூர்வமா கொடுத்தா பத்தாது, நீங்க வந்து ஆர்டரா பாஸ் பண்ணுங்க அப்படிங்கறது தானே அவங்களோட இது. சோ அதுக்காக ஏன்னா அவ்வளவு ஒரு அவநம்பிக்கையாவா இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் மேல. அப்படி இருக்க கூடாது இல்லைங்களா? இல்ல, அந்த அவநம்பிக்கைக்கு காரணம் என்ன? அரசு இவ்வளவு காலம் வந்து இவர்களை கண்டுக்காமலே இருக்காங்க. எங்க போராட்டம் பண்ணாலும் இல்ல ஒரு இடத்துல 4 பேர் கூடுனாலே கைது பண்றதெல்லாம் நம்ம முன்னாட்கள்ல பார்த்தோம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எப்படி நம்பிக்கை வரும்னா அது அரசு தாங்க சார் முன்னெடுக்கணும், அதிகாரிகள் முன்னெடுக்கணும். இத வந்து எதுவுமே ஒரு பிரச்சனை வந்து பேசி தீர்த்துக்க கூடிய பிரச்சனை தான். அவங்க வந்து கேக்குறாங்க, அவங்க வந்து அந்த ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க, பர்மனன்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. இதுல வந்து கூட்டணி கட்சிகள் போன்ற திருமாவளவன் அவங்க வந்து இதுல முக்காவாசி தலித் மக்கள் தான் இதுல ஈடுபட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, இதவே நான் வந்து எப்பவுமே வந்து இவங்கள பர்மனன்ட் பண்றதுக்கு என்ன அவசியம், எப்பவுமே இவங்களே வேலை செஞ்சுட்டு இருக்கணுமான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் போய் பேசினாரு இல்ல நிரந்தரமாக்குங்க அப்படின்னு. சோ இது எல்லாமே வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலா தான் இருக்கு. ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறையும் அவங்களுக்கு உண்டான ஆதரவும் வந்து யாருமே தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இதுல வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்போ கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வந்து அவர்கள் மாத்தி பேசுறதா சொல்றீங்க. ஆனா இவர்கள் எல்லாருமா சேர்ந்து தானே அவர்களை நாங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோன்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை இப்ப செய்யறதுல இவங்களுக்கு என்ன மேடம் சிக்கல்? என்ன காரணத்தினால செய்யாம இருக்காங்க? பின்னணியில என்ன இருக்கு? ஆமாங்க சார், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வந்து நிரந்தரமாக்குவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி இருக்கு இவங்களுக்கு. அது ஆனா அது பண்ணல. அதுவும் இவ்வளவு அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது அப்படின்னா அது வந்து அதுதான் சீரியஸா எடுத்துக்கல. அது இவங்களை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கல, ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரல, ஒரு ஒரு ஆதாயம் அவங்களுக்கு தரப்படல. அதனாலதானே இப்படி வீதிக்கு வந்து போராடுறதுனால எத்தனையோ பேருக்கு சேலரி கட்டு, அதனால வீடு ஓடாது, எவ்வளவு கஷ்டங்க. அவங்க எல்லாம் அன்றாட கூலி. ஒரு பெண்மணி பேசும்போது சொன்னாங்க, 5 மாதமா எங்களுக்கு வந்து வேலை இல்லை, குடும்பத்தையே நடத்த முடியல அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறாங்க. இப்போ இந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது ஆட்சியாளர்கள் தானே. அவங்க இதை கண்டுக்காமலே இருக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அந்த மக்கள் மத்தியில் என்னவா எதிரொலிக்கும் வரக்கூடிய தேர்தலில்? அது வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய. கண்டுக்காம இருக்கிறது, குண்டுக்கட்டா தூக்கிட்டு போறதும் உள்ள கொண்டு போய் வைக்கிறதும் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு செயல் தான். இது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கவர்மெண்ட் பார்த்து அக்ராஸ் தி டேபிள் முடிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஏன் வந்து இவங்க இழுத்துட்டே போறாங்கன்னு தெரியல. அது பின்னணியில அந்த தனியார் நிறுவனம் இருக்குங்களா மேடம்? அந்த தனியார் நிறுவனத்துக்கு அதுதான் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் அரசு அமைதியா இருக்குன்றது ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சி தரப்புல வைக்கிறாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார்? அதுதான் திருமாவளவன் போன்ற அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்றாங்க, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்றாங்க, ஏர்லைன்ஸ்ல பண்றாங்க, ட்ரெயின்ஸ்ல பண்றாங்க, ரயில்வேஸ்ல பண்றாங்க அப்படிங்கறது. அதுவும் இதுவும் கம்பேர் பண்ண முடியாது. இது வேற அது வேற. இவங்க இன்னும் கீழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்க கேக்குறாங்க, அதை கொடுத்துட்டு போலாமே. அது என்ன கஷ்டம்? எவ்வளவு வந்துட போகுதுங்க? இப்போ கண்டிப்பா பண்ணி ஆகணும், ஆனா இவங்க பண்ணல, அவ்வளவுதான். இது வந்து அவங்க முன்னெடுத்து சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ப்ராமிஸ் பண்ணனதான் அவங்க கேக்குறாங்க. அதனால அவங்க சைடு
வந்து அவங்க தவறு இந்த மாதிரி பண்றது தவறுனாலும் நம்ம சொல்லவே முடியாது. நீங்க சொன்னதுதான் அவங்க கேக்குறாங்க. நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல போட்டீங்க, அவங்க கேக்குறாங்க. இப்ப வந்து அத பத்தி கண்டுக்காம இருந்தா அப்போ அது கிரெடிபிலிட்டி வந்து போகுது இல்லைங்களா? இப்போ இந்த விவகாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறைக்கான அமைச்சர் ஒரு பக்கம் இருக்கார், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மீது இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய பேர் மிகப்பெரிய அளவில் இதில் திரும்ப திரும்ப அடிபட்டுகிட்டே இருக்கேன் மேடம். அவர் துறைக்கு சம்மந்தமே இல்லைனா கூட அவருடைய பேர் தொடர்ந்து அடிபட்டுகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவர்கள் வந்து அந்த தனியார் மயப்படுத்துறதுல வரக்கூடிய கமிஷன், இந்த காரணத்துக்காகத்தான் இந்த மக்களை வந்து இப்படி அடக்கி ஒடுக்குறாங்களா? சார், அவரு வந்து சென்னைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இது சென்னை மட்டும் இல்ல, இது வந்து மாநில அளவிலான ஒரு போராட்டம் வந்தாலும் இருக்கு. அவர் வந்து சென்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிஎம் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் டெப்டி சிஎம் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்குமே பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. பட் பேசுறது வந்து துறை அமைச்சர் பேசணும், அதுதானே கரெக்ட். துறை அதிகாரிகள் பேசணும். போலீஸ் விட்டு இப்ப போலீஸ் வாங்க ரோட்ல போராடுறவங்கள கூட்டிட்டு போவாங்க, அவ்வளவுதானே ஒழிஞ்சு துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து இது வந்து லெட் டவுன் பண்ணிட்டார். அவர் வந்து விட்டுட்டாரு. சேகர் பாபுக்கு இதுக்கும் அமைச்சருக்கு சம்பந்தமே இல்லையே. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி இல்லை மேடம், ஏன் துறை அமைச்சர் வந்து இது குறித்து பேசலை? இது குறித்து அவர் இதுக்கும் அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி 132 நாட்கள் கடந்த பிறகும் கூட இது சம்பந்தமாக அவர் எங்கேயும் பேசினதா தெரியல. இந்த அளவுக்கு வந்து அவர் அமைதியாக இருக்க காரணம் என்ன தெரியலையேங்க சார். அவர் தான் சொல்லணும். அது இவர் வந்து அவர் மேபி அவரு கான்சென்ட்ரேஷன் வேற எதுலயாவது இருக்கலாம். ஏன்னா இது வந்து இவ்வளவு நாட்கள் விட வேண்டிய பாவம் இல்லைங்களா? அவங்களும் பாவம் தானே. அவங்க ஒரு கீழ்நிலையில இருக்கிறவங்க. அது வந்து இது அமைச்சர் நேரா வந்து உட்கார்ந்து பேசி முடிச்சாருன்னா வேலை முடிஞ்சது. நீங்க டாக்ஸஸ் எல்லாம் ஏத்திருக்கீங்க, வரி உயர்வெல்லாம் இப்ப நிறைய பண்ணிருக்கீங்க, எல்லாமே எங்கிட்ட இருந்து வாங்குறீங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்களேன். நீங்க வந்து இப்போ மார்ச் 2025 வந்து 8.33 லட்சம் கோடி கடன் வந்து அதிகப்படுது. 14.57% இந்த வருஷம் மட்டும் கடன் ஏத்திருக்காங்க. சோ எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குதானே. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நீங்க வந்து இப்போ இலவசங்கள் வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து இவ்வளவு கொடுக்க போறாங்க அவ்வளவு கொடுக்க போறாங்கிறது பேச்சு களத்துல. அப்ப அதுக்கெல்லாம் வந்து நீங்க ரிசர்வ் பண்றீங்க பணத்தை. இப்ப இதுக்கு கொடுத்துட்டு போலாமே. அவங்களுக்கு வந்து அவங்கள அரவணைச்சு ஆதரிக்கணும் இல்லையா? ஏன் அரவணைக்க மறுக்கிறாங்கன்றத நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். கிருத்திகா மேம், இப்போ சமூக நீதி அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கும்போது இந்த மக்களை இந்த மாதிரி நடத்துறதை எப்படி பாக்குறீங்க மேம்? உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமா சொல்லுங்க சார். சமூக நீதி அப்படிங்கிறது வந்து அவங்கள வந்து அடுத்த நிலைக்கு வந்து உயர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கறத விட்டுட்டு உழைப்பு சுரண்டல் அப்படி வச்சிட்டு இருக்க கூடாது நம்ம. சோ அந்த உழைப்பு சுரண்டல் தான் நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து நியாயமான கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி தர வேண்டியது அரசின் கடமை. சென்னையில மட்டும் 5000 டன்ஸ் பர் டே குப்பை ஒழுகுது. இப்ப வந்து சென்னை நார போகுது. இப்படியே பண்ணிட்டே இருந்தா இன்னும் நிறைய போராட்டம் வந்து வழுக்க உங்களுக்கு வந்து குப்பைகள் வந்து தேங்க போகிறது. அதே மாதிரி அடுத்தது முனிசிபாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 7600 டன் பர் டே அப்படிங்கும்போது அவங்க எவ்வளவு அவங்களுக்கு வந்து அவங்க கோரிக்கைகள் வந்து ஒரு பெரிய தீர்க்கப்பட முடியாத ஒரு கோரிக்கைகள் எல்லாம் கிடையாது. இதை தாராளமாக அரசு செய்து கொடுக்கலாம். அதிகாரிகள் வந்து ஏன் வந்து சுணக்கமா இருக்காங்க அப்படிங்கிறது புரியல. அதிகாரிகள் வந்து முன்னெடுத்து இதை முடிச்சிருக்கணும், எப்பவோ முடிச்சிருக்கணும். அப்பதான் அரசுக்கு வந்து நல்ல பேரு. இது வந்து அப்படியே சரி என்னமோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுணக்கமா தான் இருக்காங்க. இதுல சொல்லுங்க. நன்றி மேம்.